அநியாயமா தெரியலீங்களா? நான் வந்து ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேர் நம்ம கிட்ட ப்ராடக்ட் வாங்கி ரீட்டைல்ல சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேயோ ஒரு ஓரத்துல பாத்தீங்கன்னா ஸ்டால் போட்டிருக்காங்க, ரோட்டு கடையில ஒரு ஸ்டால் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் என்னோட வீடியோ காட்டி ஹோல்சேல் பிரைஸ காட்டிட்டு ரீட்டைல்ல நீங்க இவ்வளவு சேல் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. இது உங்களுக்கு அநியாயமா தெரியலையா? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க வாங்குற ஒரே ஒரு பொருளுக்காக அவங்க 5000 ரூபாய் 10000 ரூபாய் முதலீடு போடணும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு கொடுக்க போற அந்த ப்ராடக்ட்டை ரொம்ப குவாலிட்டியாவும் இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கிற டிசைன்ஸை கொடுக்கணுங்கிறதுக்காக அவங்க எவ்வளவோ இடத்துல, என்கிட்ட மட்டும் இல்லைங்க, எவ்வளவோ இடத்துல அவங்க அலைஞ்சு திரிஞ்சு அந்த பொருளை வாங்கியிருப்பாங்க. அவங்க கிட்ட போய் 5 ரூபாய் கம்மி பண்ணுங்க, நீங்க வெறும் 5 ரூபாய் லாபம் வச்சுக்கலாம்ல அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்கறது எந்த விதத்துல நீங்க நியாயம் சொல்லுவீங்க? அவங்க ரோட்லயே கடை போட்டிருந்தாலும் அந்த ரோட்டு கடைக்கு கூட அவங்க ஒரு ரெண்ட் கொடுக்கணுங்க. அது மட்டும் இல்ல, அந்த பொருளை அங்க கொண்டு வந்து சேர்த்துறதுக்கு அவங்க டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் கொடுக்கணும். எத்தனையோ பேத்துக்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். அந்த பொருளை வாங்குறத மட்டும் நீங்க யோசிக்காதீங்க. அதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றாங்கிறதையும் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் கால் கடக்க நிக்கணும். அந்த ஒரு பொருளை விற்காட்டி இந்த பொருளை எப்படியாச்சும் விற்கணுங்கிறத அந்த கவலை அவங்களுக்குள்ள இருக்கு. ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் எத்தனை கஸ்டமர் வந்தாலும் ஒவ்வொரு கஸ்டமர்ட்டையும் சிரிச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த ப்ராடக்ட்டை அவங்க சேல் பண்றதுக்கு எவ்வளவு தூரம் அலைஞ்சு திரிஞ்சு அந்த பொருளை வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ரோட்ல கடை போட்டிருக்காங்கிறதுக்காக தானே அவங்க கிட்ட இவ்வளவு பார்கெயின் பண்றீங்க. இதே வந்து நம்ம ஒரு பெரிய பெரிய கடையில போய் வாங்குறோம்னா, ஒரே ஒரு பீஸ் வாங்குறோம்னா அதுல என்ன டேக் பிரைஸ் போட்டிருக்கோ அந்த பிரைஸ்க்கு தானே நீங்களும் வாங்குறீங்க, நானும் வாங்குறேன். நானா இருந்தாலும் அதுதாங்க. அந்த ஒரு பீஸ் வாங்குறோம்னா அந்த பீஸோட ரேட் என்னவோ அந்த பிரைஸை கொடுத்து தான் நம்ம வாங்குவோம். சோ நான் மறுபடியும் ஒரே ஒரு டைம் உங்கள்ட்ட ரிக்வெஸ்டா கேட்டுக்கிறேன், இதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளவு உழைப்ப போட்டிருக்காங்கிறத கொஞ்சமாச்சு யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் பார்த்துட்டு அவங்க கிட்ட பார்கெயின் பண்ணாதீங்க. தேங்க்யூ.